லைவ் அப்டேட்டு இந்த ஃபோட்டோ பாருங்கள். சௌந்தர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுகுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற அந்த பாட்டை பாடுறாங்க. இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது. அது கொண்டாட்டத்தில் வந்து பாட்டு பாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு சௌந்தர்யா வந்து பாடுறாங்க ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற அந்த பாட்டை பாடுறாங்க. பாடி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த மாதிரி சின்ன வயசில் வந்து எனக்கு என்னுடைய குரலை கேட்டு எல்லோரும் வந்து கலாய்ச்சாங்க. அவங்க கலாய்க்காமல் இருந்திருந்தால், அவங்க என்னை புள்ளி பண்ணாமல் இருந்திருந்தால் நான் சீக்கிரம் வந்து முன்னேறி இருப்பேன். ஆனால் எல்லோரும் சேர்த்துக்கிட்டு என்னை வந்து புள்ளி பண்ணாங்க. அதனால இப்போ பார்க்குறவங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி யாருக்காவது குரல் இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் கலாய்க்காதீங்க, அவங்கள வந்து புள்ளி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி கைதட்டி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க குரல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து கலாய்ச்சி அவங்கள வந்து புள்ளி பண்ணாமல் இந்த வீட்டில் எப்படி நான் அந்த மாதிரி பாடும்போது பேசும்போது எல்லாமே கைதட்டுறாங்களோ அதே மாதிரி வந்து நீங்களும் கைதட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒன்று சொன்னால் பார்த்தாதா அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரியே அந்த முத்து அப்படிங்கிற ஒரு கேவலமாக இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாருமே புள்ளி பண்ணி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பைத்தியம் மாதிரி அதுவும் திருப்பி பேசிகிட்டு இருக்கு. மக்களை பார்க்குறதுக்கு கன்றாவதியாக இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு தனக்கு நடந்த ஒரு இஷ்யூவை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. திருப்பி நீ அதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் எல்லாமே புள்ளி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த புள்ளியை மீறி தான் நம்ம வரணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒருத்தனுடைய குறையை வந்து இன்னொருத்தன் சுட்டி காமிச்சே இருந்தாங்கன்னா மனசு வலிக்குண்டா. அது எல்லாத்தாலையும்லாம் எந்திரிச்சு வர முடியாது. சும்மா பைத்தியக்காரனாட்ட ஃபஸ்ட்டு புள்ளி பண்ணுறவனுக்கு அறிவுரை சொல்லாமல் எல்லாம் புள்ளி பண்ணுவாங்க. நீ அதை மீறி தான் வரணும் அப்படின்னா மீறி தான் எல்லாம் வர்றாங்க. அந்த புள்ளி பண்ணும்போது அந்த மனநிலை இருந்தால் தான் தெரியும். பைத்தியக்காரன் மாட்டம் முத்துக்குமரன் வந்து பேசியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது மக்களே. இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.